வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 26 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு பலன்கள். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? உங்கள் ராசிநாதனான செவ்வாய் கேதுவோடு சம்பந்தப்பட்டு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம், அதாவது சுக்கிரனுடைய ஸ்டாரில் இருக்கார். அப்போ எப்படி இருக்கும்னா, சுக்கிரன் எங்கே இருக்கார்னா 2ஆம் வீடு. தனவரவு சீராக இருக்கும், பணத்துக்கு பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், மனசுக்குள்ள கோபம் இருந்தால் கூட பேச்சில் அது வெளிப்படாது. ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசுவீங்க, ஆனால் மனசில் சில கோபங்கள் சில தாபங்கள்லாம் இருக்கலாம், அதை வெளிக்காமிக்க மாட்டீங்க. நல்ல ஒரு சுவையான உணவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் நல்லா கிடைக்கும். சில நேரங்களில் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம், யாரோ சமைக்க தெரியாதவன்ட்டு மாட்டிப்போம், இல்லை அது மாதிரி ஹோட்டலுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த இப்போ அப்படி இல்லை, நல்ல சுவையான உணவு. செலவுகளை பொறுத்த வரையில் அதை தண்ட செலவுன்னு சொல்லலாமா, இல்லை உருப்படியான செலவு, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் செலவுகள் உண்டு, நல்லாவே லிபரலாகவே செலவுகள் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிறைய செலவுகள் உண்டு தான். புதனானவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ 4ஆம் வீட்டில் புதன் இருக்கார். இந்த முறை இந்த வாரம் சந்திரனுடைய ஒரு மூமெண்ட் பார்த்தோம்னா ரிஷபத்தில் இருக்கார், அடுத்த மிதுனத்தில் இருக்கார், அடுத்த கடகத்தில் இருக்கார். அதோடு இந்த வாரம் நிறைவு பெறும். அப்போது ஒரு விஷயம் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 12 ராசிகாரர்களுக்குமே இந்த வாரத்தில் கிரக நிலவரங்கள் கால சர்ப யோகம் சொல்லலாம், அந்த நிலையில் தான் இருக்கிறது. எப்போவுமே கால சர்பம் அப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் போதும் 100% எஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துல 120% எஃபோர்ட் கொடுக்க வேண்டி வரும். சில நேரங்களில் வெற்றியும் ஏற்படலாம், தோல்வியும் ஏற்படலாம். வெற்றிதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த உலகமே பார்த்தா பரபரப்பாக தான் செயல்படும், யாருமே நிதானமாக செயல்பட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அது போன்ற ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலமாக இருக்கிறது. அப்போ இந்த வாரத்தில் எப்படி இருக்குது, உங்களுக்குன்னு இல்லை 12 ராசிக்காரங்களுமே பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமையும். அப்போ நீங்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? ஏற்கனவே செவ்வாய் உங்களுடைய ஸ்பீடு அதிகம், அப்போது பரபரப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேரும்போது அப்படித்தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாயும் கேதுவும் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. 2 விஷயம், அசிடிட்டி, ஃபுட் பாய்சனிங், இது 2க்குமே வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாருக்கும் ஏற்படுமா? எல்லாருக்கும் ஏற்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம போய் எங்கேயோ ஒரு இடத்துல சாப்பிட்றோம், இன்னும் சொல்லப்போனால் பிரமாதமான ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன்னு பேர் வழின்னு போவாங்க. அவன் 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஐட்டத்தை எடுத்து அது உள்ளே ஒரு புழு கூட கண்டுபிடிப்பான். அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் சாப்பிட்டா ஃபுட் பாய்சனிங் ஏன் வராது? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருங்கள். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் கையேந்து பவன், அவன் ஃப்ரெஷ்ஷாக கண் எதிர்க்க பண்ணி கொடுத்துருவான், அது எவ்வளோ தேவை. நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல பண்ணி நம்ம கொண்டு ஸ்டைலாக டேபிள் டெக்கரேஷனோடு வைக்கிறான் பாருங்க, அதில் என்ன கன்றாவி இருக்குன்னே தெரியாது. அதை போட்டு நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை அது உள்ளே போனது பிடிச்சிடும். இதிலெல்லாம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்தவரையில் நல்லபடியாக தான் இருக்குது, எதுவும் குறிப்பாக தீமைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. நாம் எதையாவது வரவிஷண்டாக தான் உண்டு, அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம், அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு, அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.